Okay. So why carbon is tetravalent? Carbon atomic number is 6. The electronic configuration is 1s2 2s2 2p2. So 2 4 shell electronic configuration 2 4 and in the 1s2 2s2 2p2 நம்ம நேச்சரில் பார்க்கும்போது கார்பன் வந்து டெட்ராவேலன்சி ஃபார்ம் பண்ணுறது மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன் இந்த மாதிரி எந்த காம்பவுண்ட் எடுத்துட்டாலும் அதில் வந்து கார்பனோட வேலன்சி வந்து 4 இருக்கிறதுனால அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுனால சொல்லும்போது இந்த எலக்ட்ரானை வந்து நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ இட் பி ஷிஃப்டட் டு திஸ் hybridization இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரான். கிரவுண்ட் ஸ்டேட்னா கார்பன் எது கூடயும் ரியாக்ட் ஆகாமல் இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் ஆர்பிட்டல்ஸில். அது எது கூடயாவது கம்பைன் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் கூட கம்பைன் ஆகும்போது கார்பன் வில் கோ டு த எக்ஸைட்டட் ஸ்டேட். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் பண்ணி 4 அன்பேட் எலக்ட்ரானை கொண்டு வந்துடும். 4 அன்பேட் எலக்ட்ரானை கொண்டு வரும்போது ஸோ தட் இஸ் 1s ஆர்பிட்டல் அண்ட் 3p ஆர்பிட்டல்ஸ் இது கூட கம்பைன் ஆகும்போது இட் வில் ஃபார்ம் sp3 ஹைப்ரிடைசேஷன். இது உங்கள் சிலபஸில் கிடையாது, பட் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக இதை சொல்லியிருந்தேன். ஸோ இந்த sp3 ஹைப்ரிடைசேஷன் பண்ணி இட் வில் ஃபார்ம் ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ். sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல் பண்ணும். ஹைப்ரிடைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் உனக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் கிளாஸும் போது. டைகர் அண்ட் லயன் கம்பைன் பண்ண டீஜியான்னு வரும். லயன் மேல் அண்ட் டைகர் ஃபீமேலோட கம்பேர் பண்ண லைகர்னு வரும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இதோட இமேஜஸ்லாம் கூட உனக்கு நான் இப்போது இன்டர்நெட்லேருந்து காமிச்சிருந்தேன். பார்க்குறதுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கும் அது அந்த இடத்துல. ஸோ இந்த ஆர்பிட்டல்ஸ் 4 sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல் பண்ணி இட் வில் combine with 4 atoms of hydrogen கூட இந்த மாதிரி combine ஆகி it will form bonds with 4 hydrogen atom and therefore it is tetravalent. So why or how carbon is tetravalent அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி நீ ஆன்சர் எழுதணும். நார்மலாக பார்த்தோன்னா 2 அன்பேட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால அதோட வேலன்சி 2 தான் இருக்கணும் நார்மலாக பார்த்தோம்னா. ஸோ எந்த ஆட்டம் நீ எடுத்துட்டேனாலும் அதில் அன்பேட் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கோ அதுதான் அதோட வேலன்சியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் எடுத்துட்டேன்னா அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, வேலன்சி 1. லித்தியம் எடுத்துட்டேன்னா அட்டாமிக் நம்பர் 3, அதில் பார்த்தோன்னா 2 1 அப்படின்னு வரும். ஸோ அப்போது வேலன்சி வந்து 1, லித்தியமோட வேலன்சி 1. அதே மாதிரி சோடியம் எடுத்துட்டேன்னாலும் 11 வந்து 2 8 1 அப்படின்னு சொன்னால் வேலன்சி 1 வரணும். அதே ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா கார்பன் பார்த்தோன்னா இங்கே 2 4ன்னு இருக்குது. தர்ஃபோர் இங்கே 4 இங்கேயே உனக்கு ஷெல் கான்ஃபிகரேஷன் போடும்போது வந்துடுறது. அந்த 4 எப்படி உனக்கு இங்கே ஆக்சுவலாக இருக்கும்போது இந்த பேட் எலக்ட்ரானாக இருந்தால் அது கம்பைன் ஆக முடியாது. அன்பேடாக எலக்ட்ரான் இருந்தால் தான் அது கம்பைன் ஆக முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும் இன்னொரு ஆட்டம் கூட. அதுக்காக இது போடுறது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து why carbon forms covalent bonds or why carbon does not ionic bondum form பண்ணல, coordinate bondum form பண்ணல, பட் covalent bond அது ஃபார்ம் பண்ணுறது by sharing of electrons. அது ஏன் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இது. என்ன, கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 4 இருக்குது. சப்போஸ் அது அயனிக் பாண்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணலாம். லூஸ் பண்ணி 4+ கொண்டு வரலாம். அப்போ கேட்டையான் ஃபார்ம் பண்ணும். அப்போ அது டியூப்ளெட் ஸ்டேட்டில் இருக்கும். டியூப்ளெட் ஸ்டேட்டில் 2 எலக்ட்ரான் தான் அதில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அப்போது 6 புரோட்டான் இருக்கும் கார்பனில். 6 புரோட்டான் 2 எலக்ட்ரானை ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணிவிடும். அப்போ சைஸ் ரொம்ப சின்னதாகிடும். ஆட்டமோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடும் அண்ட் இட் வில் பி வெரி அன்ஸ்டேபிள். அதே மாதிரி கார்பன் வந்து இட் கேன் கெயின் 4 எலக்ட்ரான்ஸ் டு அட்டைன் ஆக்டெட். ஆக்டெட் அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ C4- ஆனையான் ஃபார்ம் பண்ணிடும். அப்போது பார்த்தோன்னா 6 புரோட்டான் கார்பனில் இருக்கிற 6 புரோட்டான் வந்து 10 எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது 6 புரோட்டான் 10 எலக்ட்ரானை அவ்வளோ ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால் சைஸ் ரொம்ப பெருசாகிடும். அப்போவும் அது அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் கார்பன் என்ன பண்ணும், அதோட 4 எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணும். ஷேர் பண்ணிவிட்டு கோவலன்ட் பாண்ட் அது ஃபார்ம் பண்ணும். ஸோ வை கார்பன் ஃபார்ம்ஸ் டெட்ராவேலன்சி அப்படின்னா பிகாஸ் இட் கேனாட் lose 4 electrons or it cannot gain 4 electrons to form either cation or anion, and therefore it shares 4 electrons with 4 different atoms to form covalent bond. So what is covalent bond? Covalent bond is the bond formed by sharing of electrons between the atoms.
இந்த ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், இந்த ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், இந்த ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். இது ரெண்டும் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் அங்கே ஒரு கோவலன்ட் பாண்டு ஃபார்ம் ஆகும். இது கார்பனுடைய இது ஆல்கேன்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். இதே இப்போ ஆல்கீன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா CH2 டபுள் பாண்ட் CH2 எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது ரெண்டு ஆட்டமை கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு பாண்ட் இருந்தால் போதும், அண்ட் ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். ஸோ அந்த கணக்கில் பார்த்தோன்னா கார்பன் வந்து ஈத்தீனில் வந்து 3 பாண்டு தான் அது ஃபார்ம் பண்ணுறது. ஆக்சுவலாக இன்னொரு பாண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அது தேவையில்லை அதற்கு. ஸோ 3 பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுனால அதுக்கு 3 எலக்ட்ரான் இருந்தால் போதும். அதனால் அது என்ன பண்ணுவோம், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா 1s2 2s2 2p2 இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இது இங்கே போய்ட்டு 4 எலக்ட்ரான் வந்துடும். அந்த 4 எலக்ட்ரானில் வந்து 3 எலக்ட்ரான் மட்டும்தான் அது எடுத்துக்க போகிறது. 3 பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு 3 ஆட்டம் கூட 3 எலக்ட்ரானை ஷேர் பண்ணால் போகிறோம் அதுக்கு. ஸோ இட் கேன் ஃபார்ம் அ பாண்ட். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு எஸ்ஸும் 2 பியும் எடுத்துக்கிறதுனால sp2 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் உன்னோட சிலபஸில் கிடையாது, பட் ஜஸ்ட் அன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் உனக்கு. அப்படி அது ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக இருக்கும், எது கூடயும் ரியாக்ட் ஆகிருக்காது. அந்த எலக்ட்ரான் இங்கே தனியாக இப்படி இருக்கும், இந்த ஆர்பிட்டலில் தனியாக அப்படி இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து இப்படி லேட்டரலாக ஓவர்லேப் ஆகி அங்கே வந்து ஒரு பை பாண்டு ஃபார்ம் பண்ணும். மிச்சதெல்லாம் சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம், இதை மட்டும் பை பாண்டுன்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எலக்ட்ரானை வந்து 2 கார்பனில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எலக்ட்ரான் கம்பைன் ஆகும்போது அங்கே ஒரு பை பாண்டு ஃபார்ம் ஆகும். அந்த பை பாண்டு ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம இங்கே டபுள் பாண்டுன்னு போடும்போது ஸோ இட் ஃபார்ம்ஸ் அல்கீன். அல்கீனில் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன் உனக்கு வரும். அதே மாதிரி ஆல்கைன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா ஈத்தைன் ட்ரிபிள் பாண்டு உனக்கு வரும். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா HC சிங்கிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் H. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஆட்டமை கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு பாண்ட் இருந்தால் போகிறோம். அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஒரு கார்பனுக்கும், இந்த கார்பனுக்கு பார்த்தோன்னா 2 எலக்ட்ரான் இருந்தால் போகிறோம். அதே மாதிரி இந்த கார்பனுக்கு பார்த்தோன்னா 2 எலக்ட்ரான் இருந்தால் போகிறோம். ஸோ அப்போ அதே மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போட்டு 4 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் வருதுன்னு சொன்னால் அந்த 4 அன்பேட் எலக்ட்ரானில் வந்து 2 எலக்ட்ரானை மட்டும்தான் அது யூஸ் பண்ணிக்கும். 2 எலக்ட்ரானை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கும். அதாவது ஒரு S ஒரு Pயை யூஸ் பண்ணிக்கும். அப்போ sp ஹைபிரிடைசேஷன் வந்துடும். அப்போ 2 எலக்ட்ரான் வந்து பாண்ட் ஆகாமல் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரானும் அதாவது 2py ஆர்பிட்டலில் இருக்கிறது 2pz ஆர்பிட்டலில் இருக்கிறது வந்து ரெண்டு கார்பன்லேயும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 2py சேர்ந்து ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணும், 2 2pz சேர்ந்து அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணும். இது ஒரு பை பாண்ட், இது ஒரு பை பாண்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ we get a triple bond here. So you will have 3 sigma bonds. இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், 3 சிக்மா பாண்ட். மேலே கீழே 2 பை பாண்ட் உனக்கு வந்துடும். ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், ஜஸ்ட் நீ சும்மா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதில் ஆக்டெட் எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா அது இருக்க கார்பன் காம்பவுண்ட்ஸில் எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா இருக்குது. வந்து ஸ்ட்ரக்சரும் கேட்டு இதுவும் கேட்கலாம், இது வேணாலும் கேட்கலாம். ஓகே. ஸோ அப்போது ஆக்டெட் வந்து நம்ம எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா வரையணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸு நம்மளுக்கு தெரியணும். அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோன்னு தெரிஞ்சுதுன்னா தான் நம்ம வரையறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிஜன் எடுத்துட்டோம்னா ட்ரா தி எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா ஃபார் ஆக்சிஜன் அப்படின்னு கேட்டால் ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் 8, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 6ன்னு ஒன்று வரும். ஸோ அப்போது ஆக்சிஜனை சுற்றி 6 எலக்ட்ரான் போட்டுக்கணும். 3 எலக்ட்ரான் எழுதும்போது பேராக எழுதிக்கிறோம். 2 எழுதிட்டோம்னா ஒரு ஆக்சிஜனை சுற்றி 3 பேர் போட்டுக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஆக்சிஜனை சுற்றி 3 பேர் போட்டுக்கணும். அப்படி போடும்போது ஒரு ஆட்டத்துக்கும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு 8 எலக்ட்ரான் வர மாதிரி நம்ம பண்ணும்போது சர்க்கிள் பண்ணி காட்டுறோம் அந்த இடத்துல. ஸோ இதில் எப்படி போடும்போது இந்த பக்கம் இதில் ஆக்டெட் வந்துடும், அதே மாதிரி இதில் இதுக்கு வந்து ஆக்டெட் வந்துடும். அதே மாதிரி நைட்ரஜன் பார்த்தோன்னா அட்டாமிக் நம்பர் 7 2 5ன்னு இருக்கும். ஸோ 2 5 சொன்னால் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பேராக எழுதுகிறோம் சொன்னால் ஒரு பேர் போட்டால் மிச்சம் 3 வந்து தனியாக அப்படி இருக்கும். அதை 2 ஆட்டத்துக்கு நடுவில் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டேன்னா அதை ரவுண்ட் பண்ணேன்னு சொன்னேன்னா யூ வில் ஹேவ் திஸ் வில் பி யுவர் ரவுண்ட். இந்த மாதிரி ரவுண்டு போடும்போது 8 எலக்ட்ரான் உனக்கு இதுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த நைட்ரஜனுக்கு போடும்போது இங்கே 8 எலக்ட்ரான் வந்துடும். ஸோ இட் வில் ஃபார்ம் அ ட்ரிபிள் பாண்ட்
அண்ட் 1 லோன் பேர் இருக்கும். ரெண்டு நைட்ரஜன் ஆட்டத்துக்கு நடுவில் ட்ரிபிள் பாண்டு வந்துடும். அதில் ஒரு லோன் பேர் இருக்கும், ரியாக்ட் எதுலேயும் பாண்டு ஃபார்ம் ஆகாது. ஆக்சிஜனில் பார்த்தோன்னா டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகிட்டு 2 லோன் பேர் பாண்டு ஃபார்ம் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ எந்த காம்பவுண்டில் நீ ஆக்சிஜனை எடுத்துட்டேன்னாலும் அந்த காம்பவுண்ட் ஆக்சிஜனில் 2 லோன் பேர் இருக்கும், ப்ளஸ் பாண்டு வாட் எவர் பாண்ட் இட் ஃபார்ம்ஸ் அது இருக்கும். சிங்கிள் பாண்டோ டபுள் பாண்டோ இருக்கும். உதாரணமாக இப்போ வாட்டர் எடுத்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, வாட்டரில் இந்த மாதிரி H2O அப்படின்னு இருந்ததுன்னா, ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான், இது ஒன்று கொடுக்கும் இது ஒன்று கொடுக்கும். அப்போது ஆக்சிஜனை சுற்றி பார்த்தோன்னா 4 வந்துடுது. அப்போ மிச்சம் 8 வரணுன்னா அப்போ 2 இன்னும் 2 இப்படி போட்டுக்கணும். ஸோ எல்லா ஆட்டத்தில் எந்த காம்பவுண்ட் ஆக்சிஜனுடைய காம்பவுண்ட் எடுத்துட்டேன்னாலும் அதில் ஆக்சிஜனில் வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லா காம்பவுண்ட்லேயும் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா 8 எலக்ட்ரான் இந்த கவுண்ட் வந்துடுது பாருங்க. இப்படி போட்டால் தான் 8 எலக்ட்ரானோட கவுண்ட்டு வரும் உனக்கு. ஸோ ஹைட்ரஜனுக்கு வந்து டியூப்லெட் 2 வரும், இதுக்கும் டியூப்லெட் 2 வரும். வேற ஆக்சிஜனுக்கு வந்து 8 வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம போடுவோம். வாட் எவர் த காம்பவுண்ட் யூ டேக். சே ஃபார் எக்ஸாம்பிள் CO2 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. CO2 எடுத்துக்கிறேன்னா ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 இந்த மாதிரி போட்டுக்கணும். ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 இந்த மாதிரி போட்டுக்கணும். கார்பனுக்கு வந்து 4 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இங்கே 2 இங்கே 2 எலக்ட்ரானை பேராக எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டேன்னு சொன்னால் இந்த இடத்துல இதுக்கு 8 வந்துடுது, அதே மாதிரி இதுக்கும் 8 வந்துடுது, கார்பனுக்கு பார்த்தீங்கன்னாலும் 8 வந்துடுது உனக்கு. இந்த மாதிரி வந்துடும். அப்போ வந்து என்ன ஆகுது, இங்கே 2 பாண்டு ஃபார்ம் ஆகிடும், இங்கே 2 பாண்டு ஃபார்ம் ஆகிடும். அப்போ இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர். ஸோ ஈச் ஆக்சிஜன் ஆட்டம் வில் ஹாவ் 2 lone pairs of electrons without bonded in any compound. In any compound you take, oxygen will always have 2 lone pairs of electrons which is not involved in any bond formation. Nitrogen la pathana always it will have 1 lone pair bond ஆகாம இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோரின் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா 2 7 இருக்கு. 3 பேரை எழுதிக்கிறோம், ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்துடும். 3 பேர் இப்படி எழுதிக்கிறோம், ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்துடும். இங்கே இது ஒரு பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ இட் வில் ஃபார்ம் அ சிங்கிள் பாண்ட். ஸோ இப்போ இதில் ஆக்டேட் இந்த மாதிரி வந்துடும், இதில் ஆக்டேட் இந்த மாதிரி வந்துடும். அண்ட் சிங்கிள் பாண்ட் வித் 3 லோன் பேர். ஸோ இப்போ இந்த பாக்னாஃப் நேல பார்த்தேன்னு சொன்னேன்னா, பாக்னாஃப் நேல இது வந்து 2 3 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இதில் 2 4 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இது 5, இது 6, இது 7, இது 8. ஸோ நைட்ரஜனில் பார்த்தோன்னா ஒரு லோன் பேர் இருக்கும், ஆக்சிஜனில் 2 லோன் பேர் இருக்கும், ஃப்ளோரினில் 3 லோன் பேர் இருக்கும், நியானில் 4 லோன் பேர் இருக்கும். இது வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வந்து எலக்ட்ரான் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நைட்ரஜனில் 1 பேர் எக்ஸஸ், ஆக்சிஜனில் 2 பேர் எக்ஸஸ், ஃப்ளோரினில் 3 பேர் எக்ஸஸ், நியானில் 4 பேர் எக்ஸஸாக இருக்கும் எலக்ட்ரான்ஸ். அதாவது பாண்ட் ஃபார்மேஷனுக்கு போக எக்ஸஸாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அதில் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாண்டு காம்பவுண்ட்ஸில் வர்றது. இது வரைக்கும் எலமெண்ட்ஸில் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து காம்பவுண்டில் எப்படி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, மீத்தேனில் பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு வந்து 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் இட் ஷேர்ஸ் வித் ஈச் ஹைட்ரஜன். நம்ம அதை ஏற்கனவே பார்த்தோம். மீத்தேனில் ஹைட்ரஜன் 1, இந்த ஹைட்ரஜன் 1, இந்த ஹைட்ரஜன் 1, இது 1. ஸோ கார்பனை சுற்றி 8 எலக்ட்ரான் வந்துருக்கு, ஆக்டேட்டிங் ஃபார்ம் ஆகிடுது. அதே மாதிரி அமோனியா அது பார்த்தேன்னு சொன்னேன்னா, அமோனியாவில் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 வரும். ஸோ 3 ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டுனா மிச்சம் ஒரு லோன் பேர் இருக்கும். நான் முன்னாலே சொன்ன மாதிரி நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் எப்போவுமே இருக்கும். உனக்கு எந்த காம்பவுண்ட் எடுத்துனாலும் நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் இருக்கும். ஸோ இந்த 3ல் இது போச்சுன்னு சொன்னால் இதுக்கு 8 வந்துடும் இந்த இடத்துல. ஸோ யூ வில் ஹேவ் 8 எலக்ட்ரான்ஸ் ஹியர். வேற இப்போ இந்த BCl3ல் பார்த்தீங்கன்னா, BCl3ல் போரானுக்கு வந்து 3 இருக்கும், வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 இருக்கும். 3 குளோரின் கூட இது சேர்ந்துன்றது. ஆனால் இதில் நீ இந்த பாண்ட் எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா வரைஞ்சேன்னு சொன்னேன்னா 6 எலக்ட்ரான் தான் வரும், ஆக்டெட்டு வராது. So this is that's why it is called as electron deficient compound. ஆக்டெட் கிடையாது, இதில் ஆக்டெட் வராது. எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆக்டெட் வரும். எந்த எலமெண்ட் எடுத்துட்டேனாலும் ஆக்டெட் வந்துடும். அதாவது அந்த ரவுண்டுக்குள்ளே 8 எலக்ட்ரான் வந்துடும். எந்த எலமெண்ட் எடுத்துட்டேனாலும் வந்துடும். வேற போரானுக்கு வராது. ஸோ போரான் இஸ் எது கூட போட்டாலும் வராது. ஏன்னா அதில் இருக்கிறது வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 தானே. அலுமினியமுக்கு அதே மாதிரி தான். அலுமினியமுக்கும் அதே மாதிரி
3 இருக்கிறது எல்லாத்துக்குமே அந்த ப்ராப்ளம். ஆமாம், அப்படி கிடையாது. இப்போ அமோனியாவில் நைட்ரஜனோட வேலன்சி 3. ஓகே, அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 இருக்கும்போது எஸ்பெஷலி குரூப் 13 மட்டும். குரூப் 13 எலமெண்ட்ஸ்லாம் பேகெட், போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், பேகெட், அந்த எலமெண்ட், அந்த 5 எலமெண்ட்டுமே வந்து தேர் ஆல் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் எலமெண்ட்ஸ். தட் மீன்ஸ் தே ஹேவ், இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுன்னு வச்சுக்கோ. 5 இருக்கு இல்லையா, 1s2, 2s2, 2p1 வரும் உனக்கு. ஸோ 1s2க்கு 2 எலக்ட்ரான், 2s2க்கு 2 எலக்ட்ரான், 2p1க்கு 1 எலக்ட்ரான். இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இந்த மாதிரி இருக்கும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் இதுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன இருக்கும், 1s2 அப்படியே இருக்கும், 2sல 1 இருக்கும், 2pயில் வந்து 2 வந்துடும். ஸோ அப்போ இந்த 3 சேர்ந்து என்ன ஆகும், ஒரு S 2p இருக்கிறதுனால sp2 ஹைப்ரிடைசேஷன் பண்ணும். ஸோ போரான் என்ன பண்ணும், குளோரின் கூடயோ வேறு எது கூடயோ கம்பைன் ஆகும்போது இந்த 3 அன்பேர்ட் எலக்ட்ரானை இதுக்கு ஒன்று கொடுக்கும், இதுக்கு ஒன்று கொடுக்கும், இதுக்கு ஒன்று கொடுக்கும். ஸோ இது கூட இப்படி கம்பைன் ஆகி இப்படி ஃபார்ம் ஆகிடும். அப்போ பார்த்தோன்னா திஸ் இஸ் எம்டி. புரியுறதா? ஓகே சார். ஸோ அப்போ அதனால அது சொல்லு. கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது சார். கோவலன்ட் பாண்டு தான் ஃபார்ம் பண்ணும், ஆனால் ஆக்டட் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணாது. See, why do elements combine? Elements combine together because they want to attain noble gas configuration, nearest noble gas configuration. So boron-க்கு nearest noble gas எது தெரியுமா? ஹீலியம். ஹீலியம் வருது அப்படின்னா அப்போ அது என்ன ஸ்டேட் அட்டைன் பண்ணணும், டியூப்லெட் அட்டைன் பண்ணணும். அதுக்கும் பாசிபிலிட்டி இல்லை. வேற நியான். நியானுக்கு, நியானில் எவ்வளோ இருக்குது, 8 இருக்குது, 2 8. இன்னும் 5 எலக்ட்ரான் வேணும். இன்னும் 5 எலக்ட்ரான் தேவைப்படுறது. 5 எலக்ட்ரான் அதனால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா 5 எலக்ட்ரானை வச்சுக்கிறதுக்கு அதுக்கு இடம் இல்லை. மிஞ்சி போச்சுன்னா என்ன, ஒரு எலக்ட்ரான் அதை எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2 எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ஒரு ஆர்பிட்டலில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் வரும். ஸோ அதால் ஆக்டட்டை அட்டைன் பண்ணவே முடியாது. தே வில் ஆல்வேஸ் பி எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட்ஸ். தே ஆல்வேஸ் ஹேவ் அ டெண்டன்சி டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த மாதிரி அது இருக்கும். ஸோ எந்த காம்பவுண்டு நீ எடுத்துட்டேனாலும், கார்பன் டை ஆக்சைடு நீ போட்டேன்னா முன்னாடி நான் போட்டு காமிச்ச மாதிரி பார்த்தோன்னா 8 எலக்ட்ரான்ஸ் உனக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி ஸோ ஈத்தேன் எடுத்துட்டேனாலும் இதோட எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதோட ஸ்ட்ரக்சரை எப்படி போட்டுருணும், கார்பனை சுற்றி 4 ஆட்டம் வர மாதிரி போட்டுருணும். போட்டுட்டு 2 ஆட்டமுக்கு நடுவில் ஒரு பாண்டு, ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான், அந்த மாதிரி 2 ஆட்டத்துக்கு நடுவில் 2 எலக்ட்ரானை போட்டுட்டேன்னு சொன்னேன்னா உனக்கு அது ஈஸியாக வரையறதுக்கு இருக்கும். இப்போ ஃபார்மால்டிஹைடுக்கு ஸ்ட்ரக்சர் வர பார்க்கலாம். ட்ரா தி எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா ஃபார் ஃபார்மால்டிஹைடு. இது ரொம்ப டஃப்பான கொஷின், ஸ்கூலில் போர்டில் இதெல்லாம் கேட்க மாட்டான். பட் இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் கேட்பா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மால்டிஹைடு கேட்பா, எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா கேட்க மாட்டான். கரெக்டாக வந்திருக்கா? 8 எலக்ட்ரான் வந்திருக்கா எல்லாத்துக்கும்? ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன உங்களுக்கு டியூப்லெட் வரும். ஸோ கார்பன் ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் வந்துடும், இதுக்கு 8 ஸ்ட்ரக்சர்ஸ் உனக்கு வந்துடும். ஓகே. ஸோ அடுத்தது பென்சீன் அந்த மாதிரி. ஸோ பென்சீனுடைய ஹைபிரிடைசேஷன் பார்த்தோன்னா, ஸோ டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்கும் sp2 ஹைபிரிடைசேஷன் வந்துடும். சிங்கிள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டுக்கெல்லாம் பார்த்தோன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் வந்துடும். இது அஃப்கோர்ஸ் இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளோதான். உனக்கு இந்த 2 காம்பவுண்டு மட்டும் உங்கள் சிலபஸில் இருக்குது, அதாவது பென்சீன் அண்டு சைக்ளோஹெக்சேன். ஸோ அது எடுத்துக்கோ. தே மே ஆஸ்க் யூ சம் டிஃபரன்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பென்சீன் அண்ட் சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு கேட்பான்.
அப்போ benzene வந்து it has double bonds. Double bonds. It has single No, bonds. it has no double bonds. There is no double bond here. And molecular formula for benzene is C6H6, whereas molecular formula for cyclohexane is C6H12. And benzene la பார்த்தனா pi bond இருக்கு. cyclohexane la sigma bond மட்டும்தான் இருக்கு. டபுள் பாண்ட் வந்தால் தான் உனக்கு பை பாண்ட் வரும். சிங்கிள் பாண்ட் எல்லாமே சிக்மா பாண்ட் தான். ஆல் தி சிக்மா பாண்ட்ஸ், ஆல் தி சிங்கிள் பாண்ட்ஸ் ஆர் ஒன்லி சிக்மா பாண்ட்ஸ். டபுள் பாண்ட் இருந்தால் தான் பை பாண்ட் வரும். ஸோ இந்த 3 டிஃப்ரென்ஸை நீ எழுதலாம். அஃப்கோர்ஸ் ஹைப்ரிடைசேஷன் உனக்கு சிலபஸில் கிடையாது, இருந்தால் நீ அதை எழுதணும்னா எழுதிக்கலாம். நிறைய இருக்குது. உனக்கு உன்னுடைய லெவலுக்கு நீ இந்த 4 பாயிண்ட் தெரிஞ்சுட்டேன்னா போகிறோம். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டான காம்பவுண்டு. இது வந்து அல்கீன், இது அல்கேன். இது அஃப்கோர்ஸ் இது ஆல்கீன்னு நீ சொல்ல முடியாது, ஏன்னா அலிஃபேட்டிக்கில் தான் ஆல்கீன்னு சொல்லுவேன். இதுக்கு பேர் அரீன் அப்படின்னு சொல்லுவோம், அரோமேட்டிக் காம்பவுண்ட் இது. ஏன்னா ஆல்கீனோட ஃபார்முலா உனக்கு இங்கே ஃபிட் ஆகாது. சிஎன் அது போட்டோன்னா ஃபிட் ஆகாது. இது அரீன், இது சைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடியது. அதுவும் 3 டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ ஆல்கீன்லேயே பார்த்தேன்னா ஆல்கீனோட ஃபார்முலா என்ன, ஜென்ரல் ஃபார்முலா என்ன? CnH2n இருக்கு இல்லையா? இப்போது நான் ஒரு காம்பவுண்ட் எழுதுகிறேன் பாரு. இதில் எல்லா கார்பனுக்கும் 4 பாண்ட் இருக்கா பாரு. எல்லா கார்பனுக்கும் 4 பாண்ட் இருக்கா? இருக்கா? இருக்கு. இப்போ இது ஆல்கீனா என்னது? இது இஸ் இட் an alkene? என்னது இது? ஆல்கேனா? டபுள் பாண்ட் இருக்கேங்க சார். டபுள் பாண்ட் வந்து அது வந்து பட் ஸ்ப்ளிட் பண்ணி பிரிச்சு எழுதும்போது டபுள் பாண்ட் வரும். புரியல. ஸ்ப்ளிட்னா புரியல. சரி, அப்போ இது என்னது? அப்போ இது ஆல்கீனா? ஹோமோலோகஸ் சீரிஸ் நான் எழுத சொல்லியிருந்தேன். எழுதியிருந்தியா? அதை எழுதியிருக்கியா? ஒவ்வொரு இதுலையும் ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன். சரி, C3H6 னா இது அல்கீன். அல்கீன் சார். இது 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 எப்படி ஆல்கீன்னு சொல்ற சார்? C3H6 ஃபார்முலால ஃபிட் இருக்கு. அப்ப டபுள் பாண்ட் இருந்தா ஆல்கீன் வராதா? டபுள் பாண்ட் இருந்தா ஆல்கீன்னு சொல்றோம். ஆல்கீன் தான். மேல இருக்கிற காம்பவுண்டோட ஃபார்முலா பார்த்தா என்ன வரும்? C4H12 ஓ H8 தான் சார். 2 3 4 4 2 6 தான் வருது. ஸோ ஆல்கைன் மாதிரி இல்லை. ஆல்கைன் கூட உனக்கு என்ன சொல்றது, ஆல்கைன் மாதிரி ஆயிடும் அது. இப்போ கொஷின் என்னன்னா, ஆல்கீனுடைய ஜென்ரல் ஃபார்முலா எல்லாத்துக்குமே ஃபிட் ஆகுமா, இல்லை இதுக்கு ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டுக்கு மட்டும் ஃபிட் ஆகுமா? மோனோஈன் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் டைஈன். 2 டபுள் பாண்ட் இருக்கு. 2 டபுள் பாண்ட் இருந்தால் அதுக்கு பேர் டைஈன். ஸோ மோனோஈன் இருக்கிற காம்பவுண்டுக்கு மட்டும்தான் அந்த ஜென்ரல் ஃபார்முலா ஃபிட் ஆகும். டைஈன் இருக்கிற காம்பவுண்டுக்குலாம் அது ஃபிட் ஆகாது. அப்போது இந்த காம்பவுண்டோட ஃபார்முலா என்ன? C3H8. எல்லா கார்பனுக்கும் 4 பாண்ட் இருக்கா?
எஸ் சார். அப்போ அதோட ஃபார்முலா என்ன வருது? C3H6 வருது. ஆமாம். C3H6 வந்தா இதோட ஃபார்முலா என்ன வருது? C3H6. These two are all isomers. அது Same molecular formula, different structural formula. சார் பட் எங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு இது கிடையாது, உங்கள் சிலபஸில் இதெல்லாம் கிடையாது. உனக்கு சொல்கிறேன் நான், ஏதாவது இது மாதிரி இப்போது C3H6ன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு ட்ரா தி ஐசோமர்ஸ் ஆஃப் திஸ் காம்பவுண்டுன்னு சப்போஸ் கேட்டான்னு வச்சுக்கோ. அப்போலாம் தெரியாது. கொரோனாவில் ஒரு சமயம் ஈஸியான கொஷின் பேப்பராலும் வந்தாலும் வரலாம். பட் சப்போஸ் அப்படி கேட்டான்னு தான் சொல்கிறேன். ஸோ யூ ஷுட் நோ தட் அந்த ஜென்ரல் ஃபார்முலா வில் அப்ளை ஒன்லி டு ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டுக்கு மட்டும்தான் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டுக்கு அது அப்ளை ஆகாது. இப்போ இதுவே வந்து சிங்கிள் பாண்ட் ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டு போட்டேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி இருக்கும். CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் 1 பாண்டு 4, 2 ஹைட்ரஜன் 2 பாண்டு 4, 1 ஹைட்ரஜன் 3 பாண்டு 4, 2 ஹைட்ரஜன் 2 பாண்டு 4, எல்லாத்துலேயுமே 4 இருக்குது. ஃபார்முலா என்ன வருது இதுக்கு? 3 3 2 5 5 1 6 6 2 8. CnH2n வருதா? ஸோ திஸ் இஸ் ஆல்கீன். இதுவும் ஆல்கீன் தான், ஆனால் இது டையீன். இது ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டுன்றதுனால இதை டையீன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்றே இருக்கிறதுனால இது மோனோயீன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா வில் அப்ளை ஒன்லி டு மோனோயீன்ஸ். மோனோ ஆல்கீன்ஸுக்கு மட்டும்தான் அது அப்ளை ஆகும். டை ஆல்கீன்ஸுக்கு அது அப்ளை ஆகாது. அதே மாதிரி சொல்லலாம். ஆல்கைன்ஸ் சொல்லக்கூடாது, ஏன்னா ஆல்கைன் வந்து ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் தான் ஆல்கைன். தே ஆர் ஐசோமர்ஸ்ன்னு நீ சொல்லலாம். இப்போ இதை பார்த்தேன்னு சொன்னேன்னா, இப்போ பாரு, இப்போ இதையே வந்து CH3 CH2 சிங்கிள் பாண்ட், இது ட்ரிபிள் பாண்ட் CH. இதோட ஃபார்முலா என்ன சொல்லு? C4 H6 வந்திருக்கா? இதோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன? Cn H2n -2 வருதா? ஆல்கைன் ஃபார்முலா வருதா? இது ரெண்டும் ஐசோமர். சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஃபங்க்ஷனல்னு சொல்லலாம். ஆமாம், இதில் ட்ரிபிள் பாண்ட், அதில் டபுள் பாண்டு. இது ஆல்கைன், அது ஆல்கீன். ரெண்டும் வேறு கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஹோமோலோகஸ் சீரீஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆல்கைன்ஸ் அண்ட் டைஆல்கீன்ஸ் ஆர் ஐசோமர்ஸ். அதே மாதிரி ஆல்கேன்ஸ் அண்டு மோனோ ஆல்கீன் அண்டு சைக்ளிக் ஆல்கேன். இது வந்து சைக்ளிக். இது cyclic alkane and alkenes are isomers. மோனோன்றது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஜென்ரலாக ஆல்கீன்னு சொன்னால் போகிறோம். ஆல்கீன்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டுன்ற மீனிங்கில் வந்துடும். 2 இருக்குன்னா மட்டும் நம்ம டை ஆல்கீன் ஆர் டையீன்னு சொல்லலாம் போகிறோம். 3க்கு மட்டும் மென்ஷன் பண்ணால் போகிறோம், 1க்கு நம்ம பண்ண வேண்டாம். ஸோ அப்போ என்ன வந்து ஆல்கீன் அண்ட் சைக்ளோ ஆல்கேன்ஸ் ஆர் ஐசோமர்ஸ். எந்த காம்பவுண்ட் எடுத்துட்டாலும் ஆல்கீன்ஸ் அண்ட் சைக்ளோ ஆல்கேன்ஸ். அதே மாதிரி இப்போது C4H8 இருக்கு இல்லையா, இந்த காம்பவுண்டு பார்த்தோன்னா இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஸோ 4 கார்பன், 4த்துக்கும் 4 பாண்ட் இருக்கும் உனக்கு. ஸோ யூ வில் ஹேவ் C4H8.
So alkenes and cycloalkanes are isomer. So இதுக்கு பேர் என்ன வரும்? This is called as cyclobutane. Cyclobutane 4 கார்பன் இருக்கிறதுனால இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன வரும்? 3 கார்பன் இருக்கிறதுனால this will be called as cyclopropane. Cyclopropane and propene are isomers. அதே மாதிரி cyclobutene and cyclobutane are isomers. அதே மாதிரி alkyne butane and இதோட பேர் என்ன வரும்? 2 பாண்ட் இருக்கு. உனக்கு நம்பர் பண்ணிடணும். 1 2 3 4 போட்டேன்னா 1ல் ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, 1ல் ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, 3ல் ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ அப்போ இதோட பேர் 1,3 butadiene. 2 டபுள் பாண்ட் இருக்கு. டையீன் 2 டபுள் பாண்ட். So 1,3 butadiene and butane are isomers. This is butane. One three butadiene and butane are isomers. புரியுதா? அது ஐசோமெரிசம். அது எழுதிட்டியா? அது ஓகே. ஸோ ஐசோமர்ஸ் உனக்கு கேட்பா. அடுத்தது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோமர்ஸ் உனக்கு வரும். ஸோ ஐசோமர்ஸ் பார்க்கறதுக்குனால நம்ம வில் ஆல்சோ சி இந்த நேம் நோட் பண்ணிக்கோ. அசிட்டிலீன் அப்படின்னா இந்த ஈன் பார்த்துட்டு ஆல்கீன்னு நினச்சிட்டு போகிற. இது ஆல்கீன் கிடையாது, இது ஆல்கைன். இது அசிட்டிலீன்றது காமன் நேம், ஈத்தைன்ன்றது ஐயூபேக் நேம். ஓகே, இந்த இதை நோட் பண்ணிக்கோ. இதை சம்டைம்ஸ் நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஓகே, வெல்டிங்க்கு யூஸ் பண்ணுற கேஸ் இது. திஸ் கேஸ் இஸ் யூஸ்ட் இன் வெல்டிங். ஆக்சி அசிட்டிலீன் ஃப்ளேம் உன்னோட டெக்ஸ்ட் புக்கில் வந்து இன்டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை வெல்டிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த தெர்மைட் ரியாக்ஷன் மாதிரி, அலுமினோ தெர்மைட் ரியாக்ஷன் அந்த மாதிரி இதில் தெரியல. ஆமாம், அது எங்கேயோ வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த கொரோனாவில் எதை டிலீட் பண்ணியிருக்கா, எதை பண்ணியிருக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பார்த்துக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அது ஸோ அடுத்தது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ வாட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்? ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்ன்றது வந்து எய்தர் அது ஒரு சிங்கிள் ஆட்டமாக இருக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் ஆட்டமாக இருக்கலாம். ஒரு காம்பவுண்டினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிசைட் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஒரு காம்பவுண்டினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இட் கேன் பி எ சிங்கிள் ஆட்டம் குரூப், லைக் இட் கேன் பி குளோரைடாக இருக்கலாம், புரோமைடுன்னு சொல்லிட்டு சிங்கிள் ஆட்டமாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். இல்லை குரூப் ஆஃப் ஆட்டமாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஆல்டிஹைடு இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிடாக இருக்கலாம், இல்லை கீட்டோனாக இருக்கலாம், இல்லை ஈத்தராக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் சிங்கிள் ஆட்டம் கேன் பி எ ஃபங்க்ஷனல் குரூப். இதில் ஹெட்ரோ ஆட்டம்னு சொல்லுவோம். ஹெட்ரோ அப்படின்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் வந்து தே ஆர் ஆல் கால்ட் அஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுன்றது ஜென்ரலாக கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், சம்டைம்ஸ் ஆக்சிஜனை இன்க்ளூட் பண்ணிப்பா. ஸோ கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் தவிர மித்த எலமெண்ட் வரக்கூடிய குரூப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹெட்ரோ ஆட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட்டுன்னு அர்த்தம், ஹோமோனா சேம்னு அர்த்தம், ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலாக ஆக்சிஜனையும் சம்டைம் இன்க்ளூட் பண்ணுவோம் ஹெட்ரோ ஆட்டம் லிஸ்ட்டில். வந்து ஹெட்ரோ ஆட்டம் அப்படின்ற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். இது ஹெட்ரோ ஆட்டம் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் ஹாலோஜன்ஸ்னு நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம். எக்ஸு போட்டால் ஹாலோஜன்ஸ். ஸோ இந்த ஹெட்ரோ ஆட்டம்ஸ் இருக்கிறது எல்லாமும் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஓகே, ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப்? இட் இஸ் ஐதர் அ சிங்கிள் ஆட்டம் ஆர் அ குரூப் ஆஃப் ஆட்டம் which will decide the chemical property of a compound. Example for single atom functional group na Cl minus, Br minus, I minus,
இல்லைன்னா உனக்கு ஆக்சைடு கூட உனக்கு இதில் வரும். O2 மைனஸ் சல்ஃபைடு S2 மைனஸ் இதெல்லாம் கூட உனக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பாக வரும். சல்ஃபைட்ஸ் ஆக்சைட்ஸ் அதெல்லாம் கூட வரும். உனக்கு கொஷின் கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு கேட்கலாம். ஆக்சைடு, சல்ஃபைடு, அது மாதிரி ஹாலைடு அப்படி கேட்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் குரூப் தான் அது. ஸோ இட் வில் டிசைட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த காம்பவுண்ட். ஓகே, நவ் வாட் இப்போ இது என்னென்ன இருக்குது? ஆல்டிஹைடு அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தோன்னா CnH2nO இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கீட்டோன் அண்ட் ஆல்டிஹைடு அதை ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் C3H6O அப்படின்னு எடுத்துட்டேன்னா தட் வில் ஹேவ் CH3CO CH3. ஸோ C3H6O வந்துடுறது. அதை நம்ம இந்த மாதிரி கூட எழுதலாம், CH3CH2CHO இப்படி கூட எழுதலாம். ஸோ கீட்டோன் வரும், ஆல்டிஹைடு வரும். ஆனால் ஆல்கஹால் வராது. ஆல்கஹால் வராது, ஈத்தர் வராது. உனக்கு சிங்கிள் ஆட்டம் இருக்கிறதுனால ஆல்கஹாலோ ஈத்தரோ வராது. உனக்கு நீ போட்டு பார்த்தோன்னா உனக்கே தெரியும் அந்த இடத்துல. இப்போ CH3CH2 இங்கே எப்படி மிச்சம் OH உனக்கு போட்டேன்னா உனக்கு அந்த குரூப் வேலன்சி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது உனக்கு. சரியா? அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கணும். உனக்கு ஒரு காம்பவுண்டு கொடுத்துட்டு இப்போ ரைட் தி ஐசோமர்ஸ் ஆஃப் C3H6O அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோ. ரைட் தி ஐசோமர்ஸ் ஆஃப் C3H6O அப்படின்னு கேட்டான்னா நீ மாட்டுக்கு ஆல்கஹால்லாம் எழுதினா வராது, ப்ரோப்பனால் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணால் வராது. நீ இன்னும் ஒரு 3 கார்பன் இருக்குது, O இருக்குன்னு பார்த்துட்டு நீ என்ன எழுதலாம்? ப்ரோப்பனோன் எழுதுவ, ப்ரோப்பனால் எழுதலாம், ப்ரோப்பனால் எழுதலாம். ஸோ ப்ரோப்பனால் அதில் வராது. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் தட். அதே மாதிரி CnH2n+2O வந்ததுன்னு சொன்னால் அந்த மாதிரி இப்போது C2H6O இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த கொஷின் கேட்பா, ரைட் த பாசிபிள் ஐசோமர்ஸ் ஆஃப் C2H6O அப்படின்னு கேட்கலாம் உனக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் தான் இதெல்லாம் போர்டில் கேட்பாலான்னு தெரியாது. பட் சப்போஸ் கேட்கலாம், ஏன்னா இதெல்லாம் ஹோமோலோக சீரீஸில் இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது, அதனால் உனக்கு அது கேட்கலாம். ஸோ இது கொஷின் பேப்பர் வந்தால் தான் தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்றது. எனிவே நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ C2H6O அப்படின்னா CH3OCH3, இதுக்கு பேர் ஈத்தர்னு பேர். ஒரே ஒரு O மட்டும் நடுவில் இருந்ததுன்னு சொன்னால், நடுவில் இருந்தால் ஈத்தர், கடைசியில் இருந்ததுன்னு சொன்னால் ஆக்சைடு ஆகிடும். அது CO2, H2O, SO2, SO3 அந்த மாதிரி கடைசியில் இருந்ததுன்னு சொன்னால் அது ஆக்சைடு ஆகிடும். அது நடுவில் இருந்ததுன்னு சொன்னால் அது ஈத்தர்னு சொல்லுவோம். அந்த இடத்துல உனக்கு ஈத்தர்லாம் கூட உங்கள் போர்ஷன்ஸில் ஜென்ரலாக கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிடையாது உங்களுக்கு. சும்மா இது ஏதோ ஒரு ப்ரீவியஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த கொஷின் பேப்பர்லேயோ எதுலையோ கேட்டிருந்தா அதை நான் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் இருந்து. ஸோ அது எல்லாத்தையும் நான் அப்படியே என்னுடைய போர்ஷன்ஸில் நான் அதை இன்க்ளூட் பண்ணிட்டேன் நான் கொடுக்குற நோட்ஸில். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா இருந்ததுன்னு சொன்னால் யூ வில் ஹேவ் ஈத்தர் அண்ட் ஆல்கஹால். CH3 ஆல்டிஹைடு போட்டேன்னா வராது, C2H4O தான் வரும் உனக்கு. புரியாத? C2H4Oனா இதில் வந்துடும் உனக்கு. அது C2H4O ஆல்டிஹைடு தான் வரும் உனக்கு. அப்போ புரியுறதா? ஸோ நீ இதை ஞாபகம் வச்சுக்கணும். CnH2n, அதாவது ஆல்கீன் O போட்டால் கீட்டோன் ஆல்டிஹைடு வரும், ஆல்கேன் O போட்டால் ஆல்கஹால் ஈத்தர் வரும். உனக்கு 2, 3க்கு மேலே கேட்க மாட்டான். நான் இது ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து யூஸ்வலாக JEE எக்ஸாமுக்கு, நீட் எக்ஸாமுக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணுறது. அவள் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாள், C9H18O அப்படின்னு கொடுப்பா. அப்போது வந்து பசங்களுக்கு தெரியலன்னா, இந்த ஷார்ட்கட் தெரியலன்னா அவன் உட்காந்து குழப்பின்னு இருப்பான் எல்லாத்தையும். ஆல்கஹால் வருமா, ஈத்தர் வருமா, ஆல்டிஹைடு வருமா, கீட்டோன் வருமானு பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ என்ட்ரன்ஸில் எல்லா கொஷினையும் ஆன்சர் பண்ண முடியாதபடி போயிடும். ஸோ அதுக்காக இந்த ஷார்ட்கட் கொடுக்குறது. ஓகே, ஸோ இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உனக்கு கிடையாது, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடேஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சிடைஸ் பண்ணால் எந்த கார்பன் காம்பவுண்ட் எடுத்து நீ ஆக்சிடைஸ் பண்ணேனாலும் உனக்கு CO2 + H2O அதான் ப்ராடக்டாக வரும். ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ், இது லைஃப் ப்ராசஸஸ்லேயும் உனக்கு இது வரும். அது ரெஸ்பிரேஷன் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் பிகாஸ் இட் கிவ்ஸ் யூ ஹீட் அண்ட் லைட். ஸோ குளுக்கோஸ். சார் கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபார்முலா இருக்கு? கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு நம்ம போட்டுக்கலாம், பட் அது எல்லா ஆல்கீனுக்கே உன்னோட ஜென்ரல் ஃபார்முலா செட் ஆகலைல்ல, மோனோக்கு மட்டும்தான் வருது உனக்கு. ஸோ அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும், போடலாம், கஷ்டமாக இருக்கும் உனக்கு. இப்போ இதில் பார்த்தோன்னா எப்படி வருது, C2H4O2ன்னு இருக்குது, C2H4O2ன்னு இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு மெத்தனோயிக் ஆசிடில் பார்த்தோன்னா CH2O2 இருக்குது.
ஓகே, ஸோ அப்போ நீ என்ன சொல்லலாம்? CN H2N ON அப்படியும் போட முடியாது, ஏன்னா இதில் செட் ஆகலை பாரு. ஸோ ப்ரோபனோயிக் ஆசிட் போட்டேன்னு சொன்னேன்னா CH3 CH2 COOH இதில் போட்டேன்னா என்ன வரும்? C3 3 2 5 1 6 H6O2. ஸோ இதை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். இதுலேயும் வராது, இதுலேயும் வரல பாரு. C3O2ல வரல பாரு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி எழுதிக்கணும். எப்படின்னா CN H2N + 1 CN H2N + 1 COOH போட்டுக்கணும். இப்போ n = 1 போட என்ன வருது பாரு? n = 2 போடு. ஆமாம், ஃபர்ஸ்ட் மெம்பர் வராது. நீ n = 0 போட முடியாது அதுக்குன்னு, அதுதான் பிரச்சனை. n = 0 போடலாம். நீ n = 0 போட்டால் என்ன வரும்? C0 H0 + 1 HCOOH. அது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும், அது இல்லாத ஒரு இது போடுற மாதிரி இருக்கும் அது. எனிவே நீ கேட்டதுனால சொன்னேன், இந்த மாதிரி உனக்கு இருக்கும் அது. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கிற கார்பன் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரது கஷ்டம். அது கொண்டு வந்தேன்னா ஃபார்முலா வராது உனக்கு அது. ஸோ அதனால் இது சரியாக வராது உனக்கு அது, இதுதான் சரியாக வரும். ஸோ இந்த ஃபார்முலா வேணால் நீ எழுதிக்கலாம் அந்த இடத்துல. ஆல்கஹாலுக்கு தான் முன்னாலே போட்டு காமிச்சேன். ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோன் அதுக்கெல்லாம் இருக்குது. கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சிடேஷன் ஆஃப்கோர்ஸ் கிடையாதுன்னு நம்ம பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரே ஒரு ரியாக்ஷன். அதே மாதிரி ஹைட்ரோஜனேஷன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் டபுள் பாண்டில் தான் உனக்கு வரும். ஆல்கேன்ஸ்லாம் ரியாக்டே ஆகாது. ஆல்கேன்ஸ்லாம் ரொம்ப இனர்ட் காம்பவுண்ட்ஸ், தே டூ நாட் ரியாக்ட். அது வெறுமனே கம்பஷன் மட்டும்தான் நடக்கும் அதில், வேறு எதுவும் நடக்காது அதில். ஸோ ஹைட்ரஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல், பெல்லாடியம், பிளாட்டினம் டெஸ்ட் போட்டோன்னா உனக்கு இது வரும், ஈத்தேன். நம்ம ஹைட்ரோஜனேட் ஆகிடும். ஒரு பாண்டு உடஞ்சி ரெண்டு பக்கமும் ஒரு பாண்டு உடஞ்சா ரெண்டு பக்கமும் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். whenever a double bond breaks, ஒரு டபுள் பாண்ட் இப்படி பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஸோ இது என்ன காம்பவுண்ட் இது? வாட் இஸ் திஸ் காம்பவுண்ட்? மெத்தனால் இல்லையா? திஸ் இஸ் மெத்தனால். ஸோ இப்போ இதில் ஹைட்ரஜன் போட்டால் நான் என்ன சொன்னேன்? டபுள் பாண்ட் உடஞ்சி இந்த பக்கம் ஒரு ஹெச் இந்த பக்கம் ஒரு ஹெச் வரும்னு சொன்னேன்னா, அப்போ என்ன வரும் சொல்லு பார்க்கலாம்? CH3O. புரியுறதா? அதே மாதிரி இப்படி இதெல்லாம் உனக்கு கேட்க மாட்டா, இருந்தாலும் சொல்கிறேன். இது என்னது? ஈத்தனால். ஸோ ஒரு டபுள் பாண்ட் உடஞ்சா இந்த பக்கம் ஒரு ஹெச் இந்த பக்கம் ஒரு ஹெச். எடுத்தோன்னா ஆல்கஹால் வந்துடும் உனக்கு. புரியுறதா? ஸோ இதுதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். அப்கோர்ஸ் போர்ஷன்ஸில் கிடையாது, அதனால் சும்மா தெரிஞ்சுக்கலாம். அந்த டபுள் பாண்டு உடஞ்சதுன்னா எந்த இடத்துல டபுள் பாண்டு உடச்சேன்னாலும் அங்கே இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் அந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் வந்துடும்.
சப்போஸ் உனக்கு வந்து இப்போ சி ட்ரிபிள் பாண்ட் என் வருதுன்னு வச்சுக்கோ, சயனைடு. இதில் வந்து இஃப் யூ டூ ஹைட்ரஜன் போட்டு எண்ணெய் போட்டோன்னா என்ன, ஒரு ஃபஸ்ட்டு பாண்டு உடஞ்சதுன்னா இதுக்கு ஒரு ஹெச், இதுக்கு ஒரு ஹெச். ரெண்டாவது பாண்டு உடஞ்சதுன்னா இதுக்கு ஒரு ஹெச், இதுக்கு ஒரு ஹெச். அப்போ என்ன வரும் உனக்கு அதில்? CH3 CH2 NH2. ஸோ இதுக்கு பேர் ஈத்தைல் அமீன் அப்படின்னு பேர். இந்த அமீன் அப்படின்றதெல்லாம் தான் நம்ம நீ வந்து லைஃப் ப்ராசஸில் படிச்சிருப்ப. விட்டாமின் அப்படின்னு படிச்சிருப்ப, கேள்விப்பட்டிருக்கியா? இதெல்லாம் இந்த NH2 இருக்கிற காம்பவுண்ட்ஸ்ல தான் உடம்புக்கு தேவையானது, வைட்டல் அமீன்ஸ், உடம்புக்கு தேவையான காம்பவுண்ட். அதெல்லாம் விட்டமின்ஸ்ன்றது கேள்விப்பட்டிருக்கியா? ஸோ வைட்டல் அமீன்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த NH2 குரூப் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் தான் அதெல்லாம். அது ஓகே. ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குது 7 o'clock. நம்ம இந்த ஐசோமெரிசம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த செயின் ஐசோமர்ஸ், பொசிஷன் ஐசோமர்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், அண்ட் எப்படி வருதுன்னு. ஓகே. வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீ எனக்கு வாட்ஸ்அப் பண்ண, முன்னால் பண்ண மாதிரி.